கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனம். 2 கொரிந்தியர் 6:12. 2 Corinthians 6:12. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை பார்த்து சொல்றாரு, என் இருதய குறிப்புனால என் வாய் எப்பவும் உங்ககிட்ட பேசுறதுக்கு இதாக இருக்கு. ஆனால் நீங்கள் கேட்குறதுக்கு உங்கள் உள்ளம் என்ன பண்ணிருக்கு, நெருக்கம் அடைஞ்சிருக்கு. அதாவது நீங்கள் உங்கள் இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க, குறுக்கி வச்சுட்டீங்க, இல்லை அடக்கி வச்சுக்கிட்டீங்க. நீங்கள் அதை கேட்காதபடி உங்கள் இருதயத்தை என்ன பண்ணிட்டீங்க, நான் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருந்தாலும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்க, உங்கள் இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிறீங்க. அதாவது என்னுடைய தேவ ஆலோசனையில் முழுமையாக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனதில்லை, முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா உங்களுக்கு என்ன, ஒரு சில காரியங்களை ஏற்றுக்கொண்டீங்க, நிறைய காரியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை. அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் போனது காரணம் என்ன, உங்கள் இருதயத்தை கொஞ்சம் கடினப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக, முழுமையாக கடினப்படுத்துவது என்பதை காட்டிலும் அவர்கள் அதை குறுக்கி வைத்துக் கொள்வது இல்லை சுருக்கி வைத்துக் கொள்வது என்று கன்ஸ்ட்ரைன்ட் என்று சொல்லக்கூடியதான். அவங்க அதை வேண்டாம் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். நீங்கள் இதே 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லும்போது, ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்களுக்காகவும் உங்கள் ஆத்துமாக்களுக்காகவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். என்ன, அதாவது நான் உங்களுக்கு தேவனுடைய காரியங்களை சொல்லுவதற்கு, தேவனுடைய காரியங்களை உங்களுக்கு சொல்லுவதற்கு காரணம் அன்பு. அந்த அன்பு உங்கள் மேலே அளவுக்கு அதிகமாக நான் அன்பு கூறுறேன். எந்த அளவுக்கு உங்கள் மேலே அன்பு கூறுகிறனோ அந்த அளவுக்கு நீங்கள் அன்பு செலுத்தலை. மாறாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த அளவுக்கு அன்பு செலுத்தாமல் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துறீங்க, இல்லை குறுக்கி வைக்கிறீங்க. ஒருவேளை இவர் வேற ஏதாவது நோக்கத்தில் இருப்பாரோ, இல்லை வேற ஏதாவது காரியத்துக்காக இருப்பாரோ என்று சொல்லி நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஒரு குறுக்க கொண்டு வரீங்க, ஒரு நெருக்கத்தை கொண்டு வர்றீங்க. ஆனால் நீங்கள் எங்களை குறித்து எவ்வளவுதான் எங்கள் மேலே நீங்கள் அந்த அளவுக்கு அன்பு கூறலைனாலும், எங்களுக்கு நீங்கள் அவளுக்குரிய கனத்தை கொடுக்கலைனாலும், எங்களுடைய நற்கீர்த்தியை பற்றி நீங்கள் பேசலைனாலும், நாங்கள் மோசமானவங்கன்னு சொல்லி சொன்னாலும், நாங்கள் உண்மையும் உத்தமாக விளங்குவது மாத்திரமல்ல, நான் உங்கள் மேலே முழுமையாக அன்பு செலுத்துகிறோம். உங்களுக்கு நாங்கள் அந்த அன்பு நிமித்தமாக உங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமில்லை, எங்கள் இருதயத்தில் நீங்கள் எங்களை பற்றி தவறாக சொல்லுவதனாலோ, எங்களுக்கு சரியான கனத்தை கொடுக்காதனாலேயோ எங்கள் இருதயம் நெருக்கம் அடையலை. நீங்கள் எங்களை எவ்வளவுதான் மோசமாக நடத்தினாலும் நாங்கள் எங்கள் இருதயத்தை நெருக்கம் அடைக்கலை. ஆனால் நீங்கள் நெருக்கம் அடைச்சிருக்கீங்க. அதனால் அப்படி நெருக்கமாக இருக்காதீங்க அப்படிங்கிற காரியத்தை தான் இங்கே சொல்கிறார். சரியா? சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நம்மளும் நிறைய நேரங்களில் என்ன பண்ணுறதில்ல, ஒருத்தரை முழுமையான ஏற்றுக்கொள்வதில்லை. ஏதோ ஒரு காரியத்துக்காக சிலதை ஏற்றுக்கொள்வோம், சிலதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சிலதை இது பண்ணிடுவோம். ஆனால் இங்கே பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ரொம்ப அழகாக கொரிந்து சபையில் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் உங்களுக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன், உங்களுக்காக நான் செலவு பண்ணப்படவும் ஆயத்தமாக இருக்கேன், நீங்கள் என்னை செலவும் பண்ணுங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லுவதற்கு ஒரே காரணம் என்ன, நீங்கள் இயேசு கிறிஸ்து மேலே வைத்திருக்கிற அன்பு, அதனால தான் நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பு வைத்திருக்கேங்கிறத நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? உங்கள் மேலே அதே அளவு அன்பு வைத்திருக்கிறேன். நீங்கள் என் பேரில் அந்த அளவுக்கு அன்பு கூறலைனாலும் சரி, நீங்கள் என்னுடைய செய்திகளை கேட்கறதுக்கு உங்கள் இருதயம் நெருக்கப்பட்டாலும் சரி, நான் என் இருதயத்தில் அதை விட்டு கொள்ளவே இல்லை. உங்களுடைய தயக்கம், உங்களுடைய தடுமாறுதல், உங்களுடைய நெருக்கம் என்னை பாதிக்காதபடி நான் மென்மேலும் உங்கள் மேலே அன்பு செலுத்தி உங்களுக்காக தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். அதனால தான் தெசலோனிக்க சபைக்கு சொல்லும்போது என்ன சொன்னார், ஒரு பால் கொடுக்கிற தாய் போல் நான் இருந்து உங்களுக்கு வழி நடத்தி கொண்டு இருக்கிறேன். அதே தெசலோனிக்க சபைக்கு சொல்லும்போது ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுவது போல சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்போ இங்கே கொரிந்து சபைக்கு சொல்லும் போதும் அதே தான் சொல்கிறாரு. ஏன்னா இது 2 கொரிந்தியர் 2:13 சொல்லும்போது என்ன, பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல, ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல. அப்போ என்ன,
ஒரு ஊழியக்காரனாய் இருந்து மற்றவங்களுக்கு நம்ம சுவிசேஷ ஊழியம் செய்யும்போது அவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், அவங்க நம்ம மேல அன்பு செலுத்தலைனாலும் சரி, அவங்க இருதயத்தை நெருக்கினாலும், நம்ம முழு இருதயத்தோடு, முழு பூரிப்போடு, முழு அன்பு செலுத்தி நாம் ஊழியம் செய்யும்போது தான் கர்த்தருடைய இருதயம் அவர்களுக்கு வெளிப்படும். அப்போ நம்மளை நேசிக்காதவர்கள் மத்தியிலையும் ஒரு நேசத்தோடு, பாசத்தோடு, அன்போடு ஊழியம் செய்ய கற்றுக்கொள்வோமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாண்டவரே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதய நிறைவினால ஆண்டவரே உம்முடைய முழு அன்பினால் நிறைக்கப்பட்டவர்களாய், மற்றவர் நேசிக்காதவர்களையும் நேசித்து உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.